வணக்கம். குட்டீஸார்த்தமிழில் இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ் வரைய போகிறோம். ஒன்று ரொம்ப சிம்பிள், இன்னொன்று கொஞ்சம் டீட்டெயில்டாக வரையலாம். முதல்ல பேப்பர் பென்சில் இல்லை ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. 2 லோட்டஸில் லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லோரும் வரைகிற மாதிரி லோட்டஸ் தான் ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். அந்த சிம்பிளான லோட்டஸ் வரைகிறதுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு யூ ஷேப் போட்டுக்கோங்க. நல்லா அழகாக டீப்பாக ஒரு யூ ஷேப் இந்த மாதிரி போட்டுட்டு, இந்த யூ ஷேப்புக்கு மேலே அப்சைட் டவுனாக ஒரு வி மாதிரி போட போகிறோம். பட் வி வந்து ஷார்ப்பாக வரக்கூடாது, கொஞ்சம் அழகாக கர்வ்டு வியை அந்த மாதிரி போட்டுக்கணும். என் கூடவே சேர்ந்து வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த வி இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ்டு லைன் ஸ்லாண்டிங்காக இந்த டாப்பும் இதுவும் ஈக்குவலாக வரணும். அந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாட்டம் இந்த இடம் இருக்குல்ல சைடில், இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஜே ஷேப் மாதிரி போட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைட்லேயும் போட போகிறோம். சேம் இதுக்கு நேராக இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு பெரிய கர்வ்டு லைன், திரும்ப பாட்டம்லேயும் இதுக்கு நேராக இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஜே போட்டால் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வரைஞ்சிட்டிங்களா? இப்போது ஒரு அப்சைட் டவுன் வி போட்டோம்ல, அதுக்கு மேலே அகெயின் இன்னொரு அப்சைட் டவுன் வி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கர்வ்டாக வர்ற மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த 2 பெட்டல்ஸ் இருக்குல்ல ரைட் சைடில், அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் ஆர் அப்சைட் டவுன் வி ஷேப் மாதிரி போட்டுக்கிறோம். அதே மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் இந்த 2 பெட்டல்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு பெட்டல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குல்ல, ஸோ சைடில் இந்த பெட்டல் இருக்கு இல்லையா, அதோட பாட்டமில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் ஒரு கர்வ்டு லைன் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்டு இந்த பாட்டமில் ஜாயின் பண்ணணும். இதுக்கு நேராக இங்கே அகெயின் இன்னொரு கர்வ்டு லைன், இந்த பாட்டம்லேருந்து ஒரு பெரிய யூ ஷேப் மாதிரி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பாட்டமில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு யூ ஷேப் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் அகைன் இன்னொரு யூ ஷேப். இதுக்கப்புறமா உங்களுக்கு லோட்டஸ் இன்னும் பிக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் நீங்கள் அகெயின் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அவ்வளோதான், இதோட சிம்பிளாக விட போகிறேன். இப்போ இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு அப்சைட் டவுன் வி ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து லோட்டஸ்க்கு கீழே லோட்டஸோட லீஃப் மாதிரி வரைகிறதுக்காக இந்த மாதிரி வரைகிறோம். ஓகேவா? இப்போ இந்த எண்டுலேருந்து இந்த லோட்டஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கர்வ்டு ஒரு சி மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போது அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த வியோட இந்த எண்டுலேருந்து ஒரு பெரிய சி ஷேப் மாதிரி போட்டு இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான லோட்டஸ் ஈஸியாக நம்ம வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக இதுக்கு ஃபேஸ் மாதிரி ஐஸ்லாம் வரைகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஐஸ் வரைகிறதுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே குட்டியாக 2 குட்டி சர்க்கிள் போட்டு அதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸை வந்து டார்க் பண்ணிடுறோம். அதே மாதிரி 2 ஐஸ் போட்டுக்கணும். ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு ஐ லேஷஸும் இதே மாதிரி போட்டுட்டு ஐப்ரோஸ் குட்டி குட்டியாக 2 லைன்ஸ் வரைஞ்சிட்டு நடுவில் வந்து ஒரு குட்டி யூ ஷேப் போட்டிங்கன்னா அழகான ஒரு ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கலர் பண்ண போகிறோம். கலரிங் போர்ஷன் நான் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கலரிங் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட் பிங்க் இல்லை டார்க் பிங்க் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கான பிங்க் தான் இந்த லோட்டஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். லீஃபில் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி லைன்ஸ் அண்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள லைட் க்ரீன் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். சின்ன குழந்தைங்களாம் இந்த லோட்டஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வரைய போகிற லோட்டஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், பெரிய பசங்க வரைகிற மாதிரி. அது வரைகிறதுக்கு ஒரு பெரிய யூ ஷேப் நல்லா ப்ராடாக வர்ற மாதிரி பெருசாக ஒரு யூ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் போட்டுட்டு இதோட டாப்பில் இருக்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணுறதுக்கு கர்வ்டாக ஒரு வி ஷேப் வரைஞ்சிக்கணும்.
வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த வி ஷேப்புக்கு மேலே ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் வரைஞ்சிக்க போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த வி ஷேப்போட பாட்டமில் இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ் வரைகிறதுக்கு இந்த பெரிய யூ ஷேப் போட்டிருக்கோல அதோட டாப்பில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லோட்டஸில் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜே ஷேப் மாதிரி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பட் இதில் வந்து நிறைய பெட்டல்ஸில் டபுள் லைன். இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளேயே ஒரு எஸ் லைன் மாதிரி இப்படி போட்டுக்கணும். இந்த மாதிரி டபுள் லைன் வந்து நிறைய யூஸ் பண்ண போகிறோம். லோட்டஸ் வந்து நல்ல ப்ளூமாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்காக தான். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீப்பிங் பொசிஷனில் அகெயின் இன்னொரு பெட்டல் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரியே ஒரு டபுள் லைன் பாட்டமில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டில் போய் இப்படி கனெக்ட் பண்ணிடணும். வரைஞ்சிட்டிங்களா? இப்போது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் பெட்டல் ஒன்று ஆட் பண்ணிடலாம். ரைட் சைடில் போட்டிருக்கோம்ல கிட்டத்தட்ட அதுக்கு நேராக அதுக்கு அந்த சைஸ்லேயே வர்ற மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகே, இது மாதிரி வரைஞ்சிட்டு அகெயின் இதுலேயும் ஒரு டபுள் லைன் வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த பெட்டலை டச் பண்ண மாதிரியே இதுக்கு மேலே ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் பெருசாக போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்க லோட்டஸ் வரைஞ்சோம்ல அதே மாதிரி தான். இப்போது இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு டபுள் லைன் இங்கே வரைஞ்சாச்சு. இப்போது இந்த பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகெயின் இன்னொரு பெரிய பெட்டல் அப்சைட் டவுனாக ஒரு பெரிய யூ ஷேப் போட்டுட்டு, பட் இதில் வந்து நான் டபுள் லைன் போடல. இந்த ஒரு பெட்டல் மட்டும் நம்ம டபுள் லைன் போட வேண்டாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி அகெயின் நம்ம ஒரு அப்சைட் டவுன் வி ஷேப் ஆர் யூ ஷேப் எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கும் ஒரு குட்டியாக டபுள் லைன் போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பெட்டல்ஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதால இங்கே ஒரு பெட்டல் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் ஒரு டபுள் லைன் போட்டுக்கலாம். இதோட போதும். ஸோ இப்போ பாட்டமில் மட்டும் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே மட்டும் இன்னும் 2 பெட்டல் ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன கர்வ் லைன் டவுன்வர்ட்ஸாக வர்ற மாதிரி போட்டு இந்த யூவோட சென்டரில் போய் ஜாயின் பண்ணணும். ஓகே, இதுலேயும் அகெயின் ஒரு டபுள் லைன். இப்போ இதே மாதிரி அந்த சென்டர்லேயே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ரைட் சைட்லேயும் இன்னொரு பெட்டல், லெஃப்ட் சைடில் போட்ட பெட்டல் இருக்கு இல்லையா அதே சைஸில் அதுக்கு நேராக வர்ற மாதிரி இங்கேயும் இன்னொரு பெட்டல் போட்டாச்சு. அதுக்கும் ஒரு டபுள் லைன். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? அப்போ இதுக்கு கீழே நம்ம லீஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு இந்த பெட்டலுக்கு கீழே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு வி ஷேப் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து அகெயின் ஒரு பெரிய சி மாதிரி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரியே இந்த பக்கமும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சி ஷேப் மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம பெட்டலுக்கெலாம் எப்படி டபுள் லைன் போட்டோமோ அதே மாதிரியே லீஃபுக்கும் ஜஸ்ட் இந்த பாட்டமில் மட்டும் ஒரு டபுள் லைன் போட்டுக்கலாம். நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளவர் வந்து லோட்டஸ் தானே. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதால நிறைய பேருக்கு காம்படிஷன்லாம் கூட வைப்பாங்க. ஸோ இந்த லோட்டஸ் ட்ராயிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம ஃபேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ஐஸ் அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கலாம். மவுத் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஐ, இதுக்கும் ஐ லேஷஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ரைட் சைடில் சேம் சைஸ் சர்க்கிள் போட்டுட்டு உள்ள 2 குட்டி சர்க்கிள், நடுவில் இருக்கிற ஸ்பேஸை டார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கும் ஐ லேஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் போடணும். மவுத் போடுறதுக்கு ஒரு சின்ன யூ ஷேப் போட்டு அதுக்கு கீழே இன்னொரு பெரிய யூ ஷேப், அவ்வளோதான். ஐப்ரோஸ் இதுக்கு கொஞ்சம் லெங்க்த்தியாக வர்ற மாதிரி கொஞ்சம் நீட்டாக அப்படி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும். நெக்ஸ்ட்டு இந்த பெரிய யூ ஷேப்புக்கு மேலே இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஓவல் ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
அடுத்து இந்த லைனை டச் பண்ண மாதிரி இங்கேயும் நிறைய குட்டி குட்டியாக சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கலாம். லோட்டஸ் எத்தனை பேர் கையில் ரியலாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் லோட்டஸ்க்குள்ளே எல்லோ கலரில். அதுக்கு தான் இது வரைகிறோம். இப்போ நான் கலரிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த சென்டர் போர்ஷனுக்கு எல்லோ, அப்புறம் இந்த டபுள் லைன் போட்டோம்ல அதோட பாட்டமில் மட்டும் டார்க் பிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் டார்க் க்ரீன் பாட்டமில் மட்டும், இங்கேயும் லைன்ஸ் போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக ஓவல் ஷேப் ஆர் சர்க்கிள் ஷேப் மாதிரி லீஃபில் வரைஞ்சிட்டு அதை சுற்றி லைட் க்ரீன் கலர் பண்ணிக்க போகிறேன். அந்த ப்ளூ கலர் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக தான். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக லைட் பிங்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் பிங்க் கலர் பண்ணதுக்கப்புறமா அதை விட லைட்டாக ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணி இந்த கார்னர்ஸில் மட்டும் ஹைலைட்ஸ் மாதிரி கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லோட்டஸ்க்கு வந்து ப்ளஷ் மாதிரி இருக்கிறதுக்காக கன்னத்தில் இந்த கண் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஓவல் ஷேப்பில் 2 லோட்டஸ்க்குமே கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கலரிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை அகைன் நம்ம அவுட்லைன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் நம்ம லீஃபில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா ப்ளூ கலர் யூஸ் பண்ணி, அங்கே வந்து ஒயிட் கலர் மார்க்கர் ஆர் நம்ம வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் போட்டுட்டோன்னா அழகாக நல்ல வாட்டர் பபிள் மாதிரியே சூப்பராக தெரியும். இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா நிறைய ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதையும் நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணி வாட்டருக்கு அங்கங்கே லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதை சுற்றி வந்து ஹனி பீ மாதிரி தெரியறதுக்காக எல்லோ கலரில் ஓவல் ஷேப் போட்டு பிளாக் கலர் வச்சு ஐஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டுட்டு ப்ளூ கலரில் விங்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பாவை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டேன் நான். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல நமக்கு லோட்டஸ். 2 லோட்டஸுமே க்யூட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க பாப்பாவும் வரைஞ்சிருக்காங்க. நான் சொன்னல இந்த ஹனி பீலாம் அவங்களோட ஐடியா தான், அதை தான் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ட்ராயிங்ஸை kuttiesarttamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.